إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கவுனைன் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு மனித சமுதாயத்துக்குரிய ஹிதாயத்துக்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். எனவே அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்துக்கு தலைவராக, ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவராக, பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக, ஒரு மனைவிக்கு ஒரு சாலிஹான ஒரு கணவனாக, எந்தெந்த அமைப்புல உம்மத்துக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டுமோ அந்த எல்லாம் அமைப்புல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ரோல் மாடலாக இருந்து காட்டியிருக்கிறார். குர்ஆன்ல அதுதான் அல்லாஹ் தெளிவாக சொல்றான்: லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறார், அழகிய முன்மாதிரிகள். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அழகிய முன்மாதிரி தான் ஒரு மனைவிக்கு ஒரு சாலிஹான ஒரு கணவனாக ஒரு மனிதன் எப்படி அமைய வேண்டும் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக உம்மத்துக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார். சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்றதாக இருந்தா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 11 மனைவிமார்களுடன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த முறையில நடந்து கொண்டாங்களோ, அது மாத்திரமல்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்த ஃபேமிலி இஷ்யூஸ நபி அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க என்றதை யாரு படிச்சு கொள்றாங்களோ, உலகத்துல வேண்டிய பெண்ணோட திருமணம் முடிச்சாலும் அந்த வாழ்க்கைய வாழ்றது அவனுக்கு லேசாக இருக்கு. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட 11 மனைவிமார்களும் இருந்தாங்களே, அந்த 11 பேரும் 11 கேரக்டர்ஸ். அந்த ஒவ்வொன்றை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல எந்த அமைப்புல உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணோட ஒரு கணவன் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிச்சு தரான். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே,
அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தின ஒரு முக்கியமான விஷயம்தான் خيركم خيركم لأهله وأنا خير لأهلي. உங்களில் மிகவும் சிறந்தவங்க உங்களுடைய குடும்பத்துக்கு சிறந்தவங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சிறந்தவங்க. நான் என்னுடைய மனைவிமார்களுக்கு ஒரு சிறந்த கணவனாக இருக்கிறேன் என்பதை தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எனவே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, என்னுடைய மனைவிமார்களுக்கு நான் ஒரு சாலிஹான கணவனாக இருக்கிறேன். அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கிட்ட கேட்கப்பட்டுச்சு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அஹ்லாக்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. கேக்குறாங்க, அம்மா தக்ரஉ, நீங்க குர்ஆன்ல ஓதி பார்க்கலையா? இன்னக லஅலா குலுகின் அலீம். யா ரசூலல்லாஹ், நீங்க மகத்தான அழகான பண்புகள் மீது இருக்கிறீங்க என்ற ஆயத்தை நீங்க ஓதி பார்க்கலையா? சொல்றாங்க, கான குலுகுஹு அல் குர்ஆன். நபி அவங்களோட முழு பண்பும் குர்ஆன் தான் என்பதாக சொன்னாங்க. இப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் என்னண்டா, எங்கட மனைவிமார்கள் கிட்ட யாரு சரி பேத்து கேட்டா உங்களோட மாப்பிள்ளைய பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு இதே பதில் வருமா என்றதை நாங்க பார்க்கணும். என்ன மாப்பிள்ளையோட பண்பு குர்ஆன் தான், என்ன மாப்பிள்ளையோட பண்பு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பண்புகள் தான். யாருக்கு இப்படி ஒரு ரிசல்ட் வருமோ, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, தெளிவான அமைப்புல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, ஆக சிறந்த மனிதன் அவர்தான். அவர் மஸ்ஜிதுக்கு நல்லவர், மஹல்லுக்கு நல்லவர், ஊருக்கு நல்லவர், நாட்டுக்கு நல்லவர், உலகத்துல பெரிய சிறந்த மனிதன். ஆனா மனைவி இன்னும் சர்டிபிகேட் கொடுக்கல, ஏன்னா மாப்பிள்ள சீதேவி என்று. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹுடைய பார்வையில் இன்னும் அவர் சிறந்தவராக மாற மாட்டார். குடும்ப வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்தில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்த அடிப்படையான ஃபண்டமெண்டல்ஸ் ரெண்டு இருக்குது. ரெண்டு ஃபண்டமெண்டல்ஸ். எப்போ ஒரு மனிதன் அந்த ரெண்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு ஆண் சரியான முறையில ஹேண்டில் பண்ணுவாங்களோ, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், அவருக்கு குடும்ப வாழ்க்கைன்றது ரொம்ப லேசாக பேச்சு. முதலாவது ஃபண்டமெண்டல் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் வித்தியாசமாக படைச்சிருக்கிறான். பெண்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆணுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வளைந்த ஒரு எலும்பின் மூலமாக crooked rib என்று சொல்லுவோமே, அந்த crooked ribபால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்துறாங்க, அல்லாஹ் பெண்களை படைச்சிருக்கிறான். எனவே அந்த பெண்ணுடைய மிசாஜ் இருக்குது, அந்த பெண்ணுடைய மிசாஜ் போக்கு ஆணை விட வித்தியாசமாக தான் இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன் ذهبت تقيمها கஸர்தஹா. அந்த வளைந்த எலும்ப நீங்க நேரையாக்க போனீங்கன்னா அதை உடைச்சிடுவீங்க. வ இன் இஸ்தம்தஅத பிஹா இஸ்தம்தஅத பிஹா வ ஃபீஹா இவஜுன். நீங்க அந்த பெண் கிட்டால பிரயோஜனம் எடுக்கிறதாக இருந்தா வளைந்த நிலைமையிலே நீங்க பிரயோஜனம் எடுக்க பாருங்க, அதை நேரையாக்க போவானம் என்று சொன்னாங்க. விளங்கிச்சா? எவ்வளவுக்கு வித்தியாசம் என்றா விளங்கப்படுத்துறாங்க. நீங்க சில நேரத்துக்கு சொல்றீங்க, இன்றைக்கு நாங்க அந்த வீட்டுக்கு போமா, அது அப்பி அமுத என்று கேட்டா அவ சொல்லுவான், நேனே அது அப்பி இமு என்று சொல்லுவான். இன்னொரு நாளைக்கு அது அப்பி இமுத என்று கேட்டா அவ சொல்லுவோம், ஒத்த கால நேனே அது அப்பி யம்மு என்றே இருப்பான். நீங்க எதை சொல்றீங்களோ அதுக்கு நேர் மாற்றமா தான் சொல்லுவான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகள், அது பெண்ணுடைய குறை அல்ல, அது பெண்ணுடைய முறை. அல்லாஹ் படைச்சிருக்கிறது அப்படிதான். எனவே ஒரு கணவன் எதிர்பார்க்கிறது எப்படி? உதாரணத்துக்கு நான் நினைக்கிறத போலதான் நீ நினைக்கணும், ஏண்ட போக்க போலதான் நீ இருக்கணும், நான் எலும்ப சொன்னா எலும்போனும், உட்கார சொன்னா உட்காரணும். இது வாழ்க்கையில நடக்கிறது இருக்குதே, இல்லா மாஷா அல்லா சிலர்களை தவிர அந்த விஷயம் நடக்கவே நடக்காது உலகத்துல. என்ன ஆரம்பத்திலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களோட திங்கிங்கும் உங்களோட முறையும் அல்லாஹ் அந்த பெண்ணுடைய சிஸ்டத்தை வித்தியாசமாக தான் வச்சிருக்கிறார். இந்த காலத்துல சைக்காலஜிஸ்ட் கூட என்ன சொல்றாங்கடா, ஒரு பெண்ணுடைய மூளையில இருக்கக்கூடிய ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த நர்வ் செல்ஸ் இருக்குது, அது கூடையா இருக்குது, லெப்ட் சைட்ல உள்ள செல்ஸ் குறையா இருக்குது, ஆண்ட அடுத்த பக்கம் கூடையா இருக்குது, ஒரு பக்கம் குறையா இருக்குது, ரெண்டும் வித்தியாசம் தான். எனவே சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கடா, ஒரு பெண்ட பேச்சு கூட செயல் குறவு, ஆனா ஆண்ட செயல் கூட பேச்சு குறவு.
ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால் எதை சொன்னாங்களோ அத இந்த காலத்துல சைக்காலஜிஸ்ட் விளங்கப்படுத்துறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நபி அவங்க என்ன சொன்னாங்க? இன் ذهبت تقيمها كسرتها. அத நீங்க நேரையாக்க போனீங்கடா, நீயும் என்னைய போலதான் நடக்கணும், நீயும் வளைஞ்சிருந்து சரி வராது, நேரையாகணும். நேரையாக்க போனீங்கன்னா கசர்த்தஹா, அதை நீங்க உடைச்சிடுவீங்க. உடைக்கிறது என்ன கருத்து? தலாக்ல பேச முடியும். எனவே அந்த பெண் கிட்டால பிரயோஜனம் எடுக்கிறதாக இருந்தா வளைந்த நிலைமையிலே நீங்க பிரயோஜனம் எடுங்க. அவட போக்கில் இருக்கட்டும், நீங்க உங்களோட போக்கில் இருந்து கொண்டு உங்களோட வாழ்க்கையை கொண்டு போங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எப்ப ஒரு மனிதன் இந்த விஷயத்தை தெளிவான முறையில விளங்கிக் கொள்வானோ அவன் வாழ்க்கையில உள்ள 50% பிரச்சனை முடிஞ்சிடும். அவட போக்கு வித்தியாசம், அது அப்படிதான். அந்த பெண்ணை அப்ரோச் பண்ற முறை இருக்குது. ஒரு நாளும் பெண்கள் லேசில உண்மை பேச மாட்டாங்க. ஒரு விஷயத்தை அடைகிறதுக்கு சுத்தி வந்துதான் அடிப்பான். எனவே அந்த பெண்ணுடைய மிசாஜ விளங்குறது இருக்குது ஆக முக்கியம். சில நேரத்துக்கு ஒருத்தருக்கு மாசத்துல சம்பளமே 10,000 ரூபாவா இருக்கும். அவட ஃபேமிலியில ஒருத்தரோட கல்யாணம் வருவது, அந்த கல்யாணத்துக்கு இவ வந்து சொல்ற 50,000 ரூபாய் நெக்லஸ் ஒன்று வாங்கி கொடுப்போம் தங்கச்சிட கல்யாணத்துக்கு. இவருக்கு எங்க 50,000? இவர் ஒரு அடியிலே இல்ல, இது சரி வராது, இப்படி செலவழிக்கலாம், ஏண்ட வக்கு கேளுமான மாதிரி தான் நான் செய்யணும். இவர் இப்படி பேசிட்டாரா? மக்கள் செல்றாங்க, அவட பதில் என்னதான் இருக்கும்? அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் காட்டுறதுக்கு ஆரம்பிப்பான். உங்களோட தங்கச்சிட கல்யாணத்துக்கு நீங்க செஞ்சீங்களே, அந்த வெளிநாட்டில இருந்து யாரோ டொனேஷன் கேட்டாங்க, அதுக்கு உங்களுக்கு செய்யலும் தானே, எங்கிட்ட வந்தா மட்டும் உங்களுக்கு ஏலா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், அவட போக்கு அப்படிதான் இருக்கு. எனவே உலமாக்கள் கிதாப்ல எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, அவ 50,000 ரூபாய்க்கு நெக்லஸ் வாங்கி தரணும் என்று சொன்னா நீங்க சொல்லணும் 50,000மா? இது உங்களோட தங்கச்சி எந்த தங்கச்சிய போல, நாங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த கல்யாணத்தை செஞ்சு கொடுக்கணும், நாங்க இல்லாட்டி வேற யார சப்போர்ட் பண்றது? இப்படி நீங்க பாசிட்டிவாக பேசுங்க. கடைசிக்கு நிலைமை வார நேரத்துல பாருங்களே, ஆசையோடு இருந்தேன் செய்யறதுக்கு நிலைமை சரி வருவதில்லை. ஒரு 5,000 ரூபாய்க்கு என்ன சரி இப்ப கொடுத்துடுவோமே, 50,000 ரூபாவை 5,000 ரூபாய்க்கே கொண்டாடலாம். ஆனா நீங்க ஆரம்பத்துல பேசின மாதிரி பேசிட்டீங்க, ஒரு நாளும் சரி வராது. அது பெண் என்ன அப்படிதான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லா அவங்க எழுதுறாங்க, துஹ்ஃபை துல்ஹைன் என்ற கிதாப்ல கிஃப்ட் டு a முஸ்லிம் கபிள் என்ற கிதாப்ல எழுதுறாங்க, அல்லாஹ் ஒரு மூமின் கிட்ட இருக்க கூடாத ஒரு சிஃபத் தான் பொய் என்று சொல்றது. ஒரு மூமின், நபி அவங்கள கிட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு மூமின் ஒரு கோலனாக இருக்கலுமா? கோலன் என்ன? பயம், சரியான பயம், யுத்தத்துக்கும் போமா. நபி அவங்க சொன்னாங்க, கோலனாக இருக்கலாம். ஒரு மூமின் கிட்ட கொஞ்சம் பகீல்தனம் இருக்கலுமா? கஞ்சத்தனம், மலாய்ஸ். சொன்னவோ ஒரு மூமின் கிட்ட கஞ்சத்தனமும் இருக்கலாம். ஒரு மூமின் பொய் சொல்லலுமா? நபி அவங்க சொன்னாங்க, மூமின் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான். அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, ஒரு மூமின் கிட்ட இருக்கவே இல்லாத ஒரு சிஃபத் தான் பொய். ஆனா குடும்ப வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்துல அந்த ஆகப்பெரிய பாவம் பொய்ய கூட அல்லாஹ் கணவனுக்கு ஹலாலாக வச்சிருக்கிறான், என் குடும்ப வாழ்க்கையை கொண்டு போறதுக்காக வேண்டும். அந்த பெரும் பாவத்தை அல்லாஹ் லுக்காக்குறான். பரவாயில்ல, குடும்பத்தை கொண்டு போறதுக்கு அப்படித்தான் செய்யணும். உண்மைக்குமே இவருக்கு நெக்லஸ் கொடுக்கிற ஐடியாவே இல்லை, ஆனா பொய்ய கொண்டு போறார். ஆனாலும் அல்லாஹ் ஹலாலாக வச்சிருக்கிறான். அப்படி இல்லாட்டி குடும்ப வாழ்க்கையை கொண்டு போறது கஷ்டம். அவன் என்ன சரி கொண்டாடுறதுக்கு சொல்லிருப்பான் லிஸ்ட்ல, இன்றைக்கு மாலையில வரக்கொள்ள நீங்க இந்த ஐட்டம்களை கொண்டாங்க. இவரும் மாலையில வந்துட்டார், ஆபீஸ்ல ரஷ்ல கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே அவ கேட்டா சாமனத்தை வாங்கினீங்களா? இந்த நேரத்துல ஒருத்தர் பொய்ய சொல்றார், என்ன, நான் வாங்கதான் பார்த்தேன், ஆனா நான் நினைச்ச மிச்ச நாள் உங்களைய ஷாப்பிங் கொண்டு போகல, அது சுட்டி நான் பார்த்தா உங்களோட போய்த்து வாங்குவோம் என்று. அப்படியா? பரவாயில்ல, சொல்றது போய் தான், ஆனாலும் ஷரியத் செல்லது இவருக்கு பாவம் இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் 2 பேரை கொஞ்சம் வித்தியாசமாக படைச்சு, ரப்புல் ஆலமீன் எவ்வளவு எங்களுக்கு இரக்கம் காட்டுறான் என்றா, ஹராம ஹலாலாக்கி தாரான். சரி, வாழ்க்கையை கொண்டு போங்க, இப்படிதான் வாழ்க்கை கொண்டு போகும்.
கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நுணுக்கமானவன். அவனுக்கு தெரியும் எந்த மனிதன் எப்படி படைக்கணும், எந்த மனிதன் எந்த அமைப்புல உலகத்துல வாழணும் என்பது. எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு முதலாவதாக படிச்சு கொடுக்கிற விஷயம்தான், மனிதனே விளங்கிக்கோ, ஆணும் பெண்ணும் வித்தியாசம். நீ நினைக்கிறது போல அவ இருக்க மாட்டா. இல்லா மாஷா அல்லாஹ், சில பெண்களை தவிர மாப்பிள்ளையோட மிசாஜே அந்த மனைவிக்கு இருக்கும். பெரும்பாலும் சஹாபாக்களுக்கு அப்படி இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன நிக்காஹ்களை எடுத்து பார்த்தா, அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயசுல கூடின பெண்களையும் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவங்கள போல. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயசுல ஆக குறைஞ்சவங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவங்கள போல. எனவே ஒருத்தரோட வைஃப் வயசுல கூட அந்த வாழ்க்கை எப்படி கொண்டு போறது, ஒருத்தரோட வைஃப் வயசுல குறவு அந்த நேரத்தில் எப்படி வாழ்க்கையை கொண்டு போறது? சரியான சென்சிட்டிவான ஒரு பெண் தான் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவங்க. சரியான மிருதுவான குவாலிட்டிஸ் உள்ள பெண். அந்த பெண்ணோட எப்படி வாழ்க்கையை கொண்டு போறது? இபாதத்துடைய லைன்ல ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவங்க முன்னுக்கு இருப்பாங்க. அப்படியா கொண்டு ஒரு பெண்ணோட எப்படி வாழ்க்கையை கழிக்கிறது? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ஃபேமிலி என்று சென்ன அந்த ஃபேமிலி அவருக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இருக்குது. நேரத்தோட ஸைத நிக்காஹ் செஞ்சு தலாக் கொடுத்த பெண். அப்படி ஒரு பெண்ணோட எப்படி வாழ்க்கையை கழிக்கிறது? ஒவ்வொரு மனைவி எடுத்து பார்த்தா, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஹபீபை வச்சு படிச்சு தாரான். உங்களோட மனைவி எந்த கேட்டகரியில சேர்றன்னு பார்த்து அத மாதிரி உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகும். எங்களுக்கு டெலிடிராமா பார்த்து, ஹிந்தி படங்களை பார்த்து, அந்த மூவியை பார்த்து எங்களோட வாழ்க்கையை நாங்க ஏற்பாடு செஞ்சு கொள்ளணும் என்பது அல்ல. எங்களுக்கு ஷரியத்தை பார்த்து எங்களோட வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்து பார்த்தா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முதலாவது ஃபண்டமெண்டல் பெண்ணுடைய மென்டாலிட்டியை சரியான முறையில விளங்கி கொண்டாங்க. ரெண்டாவது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்த ஆக முக்கியமான ஃபண்டமெண்டல் தான் பெண்களுடைய நலவை பார்த்து பெண்களுடைய கெடுதிகளை மறந்துடுங்க. நலவுகளை பார்த்து கெடுதிகளை மறந்துடுங்க. ஹதீஸ்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா யஃப்ரக் முஃமினுன் முஃமினதன், லா யஃப்ரக் முஃமினுன் முஃமினதன். ஒரு மூமினான ஆண் ஒரு மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். இன் கரிஹ மின்ஹா குலுகன் ரதிய மின்ஹா ஆகர். அந்த பெண்ணுடைய சில குவாலிட்டிஸ நீங்க விரும்பாவிட்டாலும் நீங்க விரும்பக்கூடிய சில குவாலிட்டிஸ் நீங்க அந்த பெண் கிட்ட காணுவீங்க. எனவே அந்த நலவை பார்த்து நீங்க கெடுதிகளை மறந்துடுங்க என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், இப்ப இந்த ரெண்டு ஃபண்டமெண்டல்ஸ் யாருக்கிட்ட ஒரு மனிதன் எடுத்துக்கொள்றானோ அவனுக்கு வாழ்க்கை வாழ்றது ரொம்ப லேசாக இருக்கு. அதுலயும் முதலாவது இருக்குது ஒரு பெண்ணை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஏண்ட மனைவி யார்? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவங்கள பார்த்து சொல்றாங்க, ஆயிஷா, எனக்கு தெரியும் நீங்க எந்த நேரத்துல என்னோட ரொம்ப கூட்டாளியா இருக்கிறீங்க, எந்த நேரத்துல என்னோட ரொம்ப கோபமா இருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, அவ எது விருப்பம் எது விருப்பம் இல்ல, எப்ப கோபமா இருப்பா, எப்ப முஹப்பத்தா இருப்பா, அதை விளங்கிக் கொள்றது ஆக முக்கியம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யார சொல்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? சொன்னாங்க, எனக்கு தெரியும் எப்ப நீங்க ஒரு விஷயத்தை சத்தியம் பண்ண கொல இப்ராஹிமுடைய ரப்பின் மீது ஆணையாக என்று சொல்லுவீங்களோ, பை லார்ட் ஆஃப் இப்ராஹிம் என்று சொல்லுவீங்களோ, அதுல கருத்து நீங்க என்னோட கொஞ்சம் கோபமா இருக்கிறீங்க. ஆனா எப்பெல்லாம் பை லார்ட் ஆஃப் முஹம்மத் என்று நீங்க சத்தியம் பண்ணுவீங்களோ, முஹம்மதுடைய ரப்பின் மீது ஆணையாக என்று சொல்றீங்களோ, அப்ப எல்லாம் நீங்க என்னோட முஹப்பத்தா இருக்கிறீங்கன்னு கருத்து. சென்னுடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, சரியா சொல்லிட்டீங்க யா ரசூலல்லாஹ், ஆனா இன்னமா ஹஜர்து இஸ்மக, அந்த நேரத்தில் உங்களோட இல்ல கோவம், நான் உங்களோட பேரோட மட்டும்தான் கோவம் யா ரசூலல்லாஹ் சொல்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, வைஃப சரியான முறையில விளங்கி கொண்டாங்க. வயசுல ஆக குறைஞ்ச ஒரு மனைவி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 50 தாண்டிச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு 9 வயசு. இந்த நேரத்துல இப்படி வயசுல கொஞ்சம் குறையான ஒரு மனைவி எப்படி ஹேண்டில் பண்றது? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு சந்தர்ப்பத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாணத்துல போறாங்க.
போற நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள கிட்ட கேக்குறாங்க, ஆயிஷா நாங்க 2 பேரும் ரேஸ் ஓடுவோமா? யோசிச்சு பாருங்க, ரேஸ் ஓடுவோமான்னு கேக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யார் சொல்ல ஓடுவோமே ரேஸ். சஹாபாக்கள் எல்லாத்துக்கும் சொன்னாங்க, நீங்க எல்லாம் முன்னுக்கு போங்க. எல்லா சஹாபாக்களும் முன்னுக்கு போனாங்க. அதுக்கு பின்னால ஓடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஃபஸபக்துஹு, நான் நபி அவங்களோட ரேஸ் ஓடி அந்த ரேஸ்ல நான் வெத்திட்டேன் என்று சொல்றேன். அதுக்கு பின்னால எழுதுறாங்க, ஃபலம்மா ஹமல்துல் லஹ்ம, எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால நான் கொஞ்சம் கொளுத்துட்டேன், எனக்கு முந்தி ஓடின ரேஸே மறந்து போயிட்டு. இன்னொரு சந்தர்ப்பத்துல நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா ரேஸ் ஓடுவோமா? நான் சொன்ன ஓடுவோம் யா ரசூலல்லாஹ். ஃபஸபக்துஹு ஃபஸபகனி, அந்த ரேஸ்ல நபி அவங்க வெத்திட்டாங்க, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. நபி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆயிஷா எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால ஓடின ரேஸ்ல நீங்க வெத்திட்டீங்க, இதுல நான் வெத்துட்டேன், எனவே அதுக்கு பகரம் தான் இது என்று சொன்னார். நாங்க யாரும் சரி ஹபீபுடைய இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கணும் என்று எங்கட மனைவியோட ரேஸ் ஓடினவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் மஜ்லிஸ்ல? சொல்லுங்க பாப்போம். அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு நாள் மனைவியோட காட்டு வழியில போறாங்க. டக்குன்னு இந்த ஹதீஸ் கிளிக் ஆகுது. பார்த்தாங்க யாருமே இல்ல. சொன்னாங்க ரேஸ் ஓடுவோமா? மனைவியோட அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் ரேஸ் ஓடினாங்க. இந்த ஹபீபுடைய சுன்னத். நாங்க ஏசுற ஏச்சிக்கு மனைவி ரேஸ் ஓடுற அப்படின்னா ஊட்ட விட்டே ரேஸ் ஓடி போய்த்துருவாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லாஹி சொல்றேன், இந்த மஜ்லிஸ்ல உள்ள எல்லாத்துடைய தக்வாவ தராசில ஒரு பக்கத்துல, சஹாபாக்கள் எல்லாத்துடைய தக்வா தராசில ஒரு பக்கத்துல, நபிமார்கள் எல்லாத்துடைய தராசி ஈமான தக்வாவ தராசில அதே பக்கத்துல, முழு மலாயிகாமார்களுடைய தக்வாவ அதே பக்கத்துல, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட தக்வாவ தராசில அடுத்த பக்கத்துல வச்சா நபி அவங்களோட தக்வா தான் பாரமாக இருக்கிறது. இவ்வளவு அல்லாஹுடைய பயம் உள்ள ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தக்வா ஒரு பக்கம், தன்னுடைய மனைவியுடைய சின்ன ஹலாலான என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வேண்டி மனைவியோட ரேஸ் ஓடினாங்க. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் யோசிங்க, நபி அவங்களுக்கு 50 இயர்ஸ் தாண்டி இருந்துச்சு. தன்னுடைய மனைவிக்காக வேண்டி யோசிச்சு பாருங்க, 50 வயசுக்கு மேல உள்ளவங்க ரேஸ் ஓடுறது நினைச்சு பார்க்கலுமா? ஆனா தன்னுடைய மனைவிக்காக வேண்டி தக்வா ஒரு பக்கம், வயசு ஒரு பக்கம், உம்மத்துக்கு காட்டினாங்க ஒரு மனைவியோட எப்படி நடந்து கொள்ளணும். நாங்க சூஃபி சாப், இதெல்லாம் எங்களுக்கு சரி வராது, நாங்க எங்கட போக்குல தான் இருப்போம். உங்களோட போக்குல இருந்தா மனைவி ஆட போக்குல பேசிடுவா. ஹபீப் கொஞ்சம் போக்க மாத்திட்டாங்க, கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆகிட்டாங்க, மனைவிக்கு ஏத்த மாதிரி நடந்து கொண்டாங்க. அதுக்காக வேண்டி லூஸ் சுட்டு அவ வேறையா அனுப்பல, எப்படி சரி நபி அவன ட்ரக்குள்ள போட்டுட்டாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இததான் நாங்க படிச்சு கொள்ளணும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹங்களோட நடந்தாங்க? சில நேரங்கள்ல 2 பேருக்கு மத்தியில பெரிய வாக்குவாதம் போகும். நபி அவங்க ஆக முஹப்பத்தான மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. தபரானில வரக்கூடிய ரிவாயத் என்ன நினைக்கிறேன், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் பெரிய வாக்குவாதம் போகும். நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா வாப்பா கொஞ்சம் கூப்பிட்டு பேசுவோமா? யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, ஆயிஷா சப்ஜெக்ட நீங்க சொல்றீங்களா அல்லது நான் சொல்லவா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஃபுல் கோவத்தில் இருக்கிறாங்க. சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க, ஆனா பொய் மட்டும் சொல்ல வேணாம் என்ன சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு கோபம் பேத்துட்டு, உனக்கு நாசம் உண்டாகட்டும், கைய விரிச்சு கொடுத்தாங்க, டாரண்டு அடிச்சுட்டாங்க. உனக்கு நாசம் உண்டாகட்டும். நபி அவங்க எப்ப சரி பொய் சொல்லுவாங்களா? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டக்குன்னு தடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, அபூபக்கர் நாங்க உங்களைய பேச்சுவார்த்தைக்கு தான் கூப்பிட்டோம், கைய தூக்குறதுக்கு கூப்பிடலன்னு சொன்னாங்க. இப்ப நாங்க நீங்க அந்த இடத்துல இருந்தா எப்படி? மாமா விலங்குதானே, நீங்க இருக்கக்குள்ளே இந்த வாயண்டா, நீங்க இல்லாத டைம்ல எப்படி எல்லாம் இருக்கும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, அபூபக்கர் உங்களை நாங்க கூப்பிடுறது பேசுறதுக்கு, உங்களை நாங்க கூப்பிட்டது 2 பேருக்கு மத்தியில நீங்க கைய தூக்குறதுக்கு இல்ல. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரக்கம் காட்டினாங்க, நபி அவங்க விளங்கப்படுத்தினாங்க. ஹபீபுடைய போக்கே வித்தியாசம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த சிஃபாத் எங்களை கிட்ட வரணும்.
மனைவியுடைய மஹப்பத் எங்கட உள்ளத்துல இருக்கணும். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க பீரியட்ஸ்ல இருக்கிற நேரத்திலையும் என்ன செய்வாங்கன்னா, அப்படியே மடியில தலையை வச்சுக்கொண்டு அப்படியே படுப்பாங்க, காலுக்கு மேல காலம் வச்சுக்கொண்டு அப்படியே குர்ஆன் ஓதி கொண்டிருப்பாங்க. எவ்வளவு இரக்கம் என்றா, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த மனைவியுடையும் உள்ளத்தை உடைக்கிறதுக்கு விரும்பல. ஏன்னா மனைவியோட உள்ளம் என்றது அதை உடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் அல்ல. நாங்க சில நேரத்துக்கு பாவிக்கிற வார்த்தை அவனோட உள்ளம் தூளாக போயிட்டு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, வரலாறுல எங்க சரி காட்டுங்க நபி அவங்க மனைவிமார்களுடைய உள்ளத்தை நோவிச்சாங்கன்னு ஒரு சம்பவத்தை காட்ட மாட்டேங்க. எப்படி எங்கட சில சகோதரர்கள் 10 நாள் இப்ப இஅ்திகாஃப் இருக்கிறாங்களோ, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு வருடமும் 10 நாள் இஅ்திகாஃப் இருப்பாங்க. ஒரு வருடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ற உள்ளம் விரும்புது நானும் உங்களோட இஅ்திகாஃப் இருக்கணும் என்று யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷாக்கு அனுமதி கொடுக்கறாங்க. ஏன் கொடுக்கறாங்கன்னா, உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு இந்த கதவு இருக்குது, இந்த கதவை திறந்து போன உடனே ஆயிஷாவுடைய வீடுன்னு நினைச்சு கொள்ளுங்களே ரலியல்லாஹு அன்ஹா. எனவே அந்த வீடு மஸ்ஜிதோட சேர்ந்து இருக்குது. அவ ஒரு இடத்துல டென்ட் அடிச்சுட்டான்னா மஹரம் பேண்டதும் கஷ்டம் இல்ல, என்ன சரி தேவை வந்தா டக்குன்னு வீட்டுக்குள்ள போகலாம். இத தலையில வச்சு நபி அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, என்ன இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு மஸ்ஜித்ல. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதுக்குள்ள வந்தா ஒவ்வொரு இடத்துல டென்ட் அடிச்சிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க சஹாபாக்கள் கிட்ட, யார்ட டென்ட்? யார் சொல்ல, உங்களோட 9 மனைவிமார்களும் டென்ட் அடிச்சுட்டாங்க. ஆயிஷாக்கு மட்டும், எங்களுக்கு இல்லையா? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, ஓஹோ பிரச்சனை ஆயிடுவே, நாங்க என்ன செழிப்போம், யார் உனக்கு சொன்னது, போ வீட்டுக்கு மானத்தை வாங்க வாராய். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மனைவிமார்கள் கிட்ட கேட்டாங்க, ஆல் பிர்ர யுரித்ன, ஆல் பிர்ர யுரித்ன, நீங்க எல்லாம் நன்மையா நாடி இஅ்திகாஃப் இருக்க வந்திருக்கீங்க அப்படியா? சொன்னாங்க, ஓ யா ரசூலல்லாஹ், ரமலான்ல இஅ்திகாஃப், உங்களோட இஅ்திகாஃப் இருக்கிற ஆசையோட வந்திருக்கிறேன். இப்ப எல்லாத்துக்கும் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னா, அடே அமல் இபாதத் மிஸ் ஆகுதே, எல்லாத்திலும் உள்ள உடைஞ்சு போமா இல்லையா? சரி எல்லாம் போங்க, ஆயிஷா மட்டும் விதிங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஒரு பிரச்சனை வரும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நபி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, என் உள்ளம் சொல்லுது இந்த வருஷம் நானும் இஅ்திகாஃப் இல்லாம இருக்கிறேன், அது சொல்லி நானும் இந்த வருஷம் இஅ்திகாஃப் இருக்க மாட்டேன், நாங்க எல்லாம் வீட்டிலே கழிப்போமே. அப்படி அந்த வருஷம் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வந்த அந்த சுன்னத்தான அமல மனைவிமார்களுடைய உள்ளத்தை உடைக்க கூடாது என்பதற்காக வேண்டி நபி அவங்க விட்டுட்டாங்க. நாங்க என்ன சொல்லுவோம், ஏண்ட குர்ஆன், அது குர்ஆன் டைம், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணேன். அவ உள்ளம் உடைஞ்சு போன அது வேற விஷயம், இதெல்லாம் சரி வராது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு ஹஸ்பண்ட் என்ன சொன்னா அவர் விளங்கோனும் மனைவியோட எவ்வளவு மஹப்பத் என்ன. அந்த வருஷம் நபி அவங்க இஅ்திகாஃப் இருக்கல்ல, அடுத்த வருஷம் யாருக்குமே அனுமதி கொடுக்கல, 20 நாட்கள் நபி அவங்க இஅ்திகாஃப் இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, மனைவிமார்களுடைய உள்ளத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு பணிவான அமைப்புல, இவ்வளவு இரக்கமான அமைப்புல நடந்து கொண்டாங்க. நாங்க நினைக்கிறோம், எங்களுக்கு எங்கடமா இவ வேண்டா சரிப்படுத்தவே இல்ல, அவ ஒரு ஜாய் போக்குலதான் இருக்கிறோம், அந்த உம்மட போக்கு தானே அவருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, யார்ட போக்காக இருந்தாலும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட சிஸ்டத்தை நாங்க ஃபாலோ பண்ணினோம் என்றா உலகத்துல எந்த பெண்ணையும் மாத்தலாம். அததான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டினாங்க, எப்படி நடந்து கொண்டாங்க, எவ்வளவு இரக்கம் காட்டினாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ், அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு 2 மனைவிமார்கள். ஒரு மனைவி என்ன செஞ்சாங்கண்டா, மூத்த மனைவி, 2 பேருக்கும் புள்ளேல் இல்ல. மூத்த மனைவி என்ன செஞ்சாங்கன்னா, ரமதானுடைய ஒரு மாசம் வந்து இபாதத் எல்லாம் குறைச்சிட்டு கணவனுக்காக வேண்டியே ஒரு அழகான ஒரு ஜுப்பா ஒண்ணு தயாரிச்சான். ஆனா அவ எடுத்த மெட்டீரியல் இருக்குது, அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் அவங்கள போல ஒரு பக்குவமான ஒரு ஷேக்குக்கு அது சரி வராது.
இப்ப நான் உடுத்திருக்கிற ஜுப்பா நீங்க யோசிப்பீங்க பரவாயில்ல, ஆனா நானும் ஒரு ஜாய் மல்டி கலர் ஜுப்பா ஒன்னு போட்டுக்கொண்டு இருந்தா நீங்க யோசிப்பீங்க என்னடா ஹஸ்ரத் இப்படி உடுத்துக்கொண்டு வந்திருக்கிற, ஜுப்பா தான் ஆனா அந்த மெட்டீரியல் சரியில்லை. எனக்கு அது பொடியம்மார்களுக்கு சரி, அப்படிதானே? இனி அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட மனைவி ரமலான்ல என்ன செஞ்சாங்கண்டா, கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவ பெருசா யோசிக்கல, ஒரு ஜுப்பா ஒண்ணு தச்சுட்டாங்க. பெருநாளுடைய நாள் காலையில என்ன செஞ்சாங்கன்னா, அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ் குளிச்சுட்டு வராங்க. சொன்னாங்க, உங்களுக்காக வேண்டி நான் என்ன அமல் இபாதத் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிட்டு அழகான ஒரு ஜுப்பாவை தயாரிச்சு வச்சிருக்கிறேன் என்ன கையில கொடுத்துட்டான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகள், அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹ் எடுத்து பார்த்தாங்க. ஆனா பார்த்தா இவர் உடுக்கிற மாதிரிக்கு இல்ல. ஆனா அந்த மனைவி இரக்கத்தோட மஹப்பத்தோட செஞ்ச ஒரு விஷயம், இதெல்லாம் எனக்கு சரி வரமாட்டி, நான் எவ்வளவு பெரிய ஷேக், நான் 4 தரிகாக்களுடைய ஷேக், இத நான் உடுத்தன் என்ன மக்கள் என்னைய பத்தி என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் சரி உனக்கு புத்தி இல்லையா? ஒன்றுமே சொல்லல. மாஷா அல்லா மாஷா அல்லா. அது அப்படியே உடுத்துட்டான். உடுத்துட்டு மஸ்ஜிதுக்கு போனாங்க. மஸ்ஜிதுக்கு போயிட்டு ஹுதுபாவை நடத்தினாங்க. பிறநாளுடைய ஹுதுபாவை நடத்திட்டு தொழுகையும் தொழுவிச்சுட்டாங்க. தொழுகையும் தொழுவிச்சுட்டு திரும்பி வாராங்க. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, மௌலானா நீங்க ஜுப்பான்னு உடுத்திருக்கிறீங்க, இவ்வளவுதான் சொன்னாங்க, பெருசா பேச்சுக்கு விடவே இல்ல, டக்குன்னு ஜுப்பா கழட்டிட்டா, அப்படியா நல்லா இருக்குதா நீங்களே வச்சுக்கொள்ளுங்க ஜஸாக்கல்லான்னு சொல்லிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து மனைவிக்கு எப்படி பாசிட்டிவாக போட்டாங்கண்டா, உங்களுக்கு தெரியுமா நீங்க தந்த ஜுப்பா, அதாலதான் நான் ஹுதுபா ஓதினேன், அதாலதான் நான் தொழுவிச்சேன், அதை போட்டுட்டு வார நேரம் மக்கள் ஜுப்பா பத்தி கேட்க பார்த்தாங்க, அதெல்லாம் அப்படி சதக்காவும் கொடுத்த அதுல நன்மையும் அல்லாஹ் உங்களுக்கு தருவார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், அவக்கும் சந்தோஷம். மௌலானா தகி உஸ்மானி சாஹிபுடைய வாப்பா மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹிமஹுல்லாஹ் மாரிஃபுல் குர்ஆனுடைய முசன்னிஃப், ஒரு சந்தர்ப்பத்தில் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஜுப்பாவை உடுத்து மெம்பருக்கு மேல இருக்கிற நேரத்துல என்ற உள்ளத்துல இருந்த தடமாற்றம் அது ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவட உள்ளத்தோட கேளாதே என்று சொன்ன. என்ன சொன்னா, அவட உள்ளத்தோட கேளாதே. நான் சில ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றது அது 2வது விஷயம், ஆனா அவட உள்ளத்தோட கேளாதே. அதுக்காக வேண்டி கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகள், இதுதான் அஷ்ரஃப் அலி தானவி ரஹிமஹுல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய நேசர்களுடைய அடையாளம். இதுதான் பக்குவம் பேணுதலுடைய அடையாளம். இதுதான் ஒரு அழகான ஐடியல் ஹஸ்பண்டுக்குரிய அடையாளம். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்கள், எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஷரீஅத் இருக்கிறதே அது விசாலமானது. எவ்வளவு விசாலமானது, எவ்வளவு இரக்கமானது, எவ்வளவு மக்களோட புலங்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு அழகான இடம் வசதி கொடுத்து. எனவே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போக்கு இப்படி இருந்துச்சு, ஒரு மனைவியுடைய உள்ளத்தை உடைக்கிறது அது ஹபீபுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட இவ்வளவு மிருதுவான முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து கொண்டாங்க. அது மட்டுமல்ல, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சரியான சென்சிட்டிவான மனைவி. என்று சொன்னா போதும் அழுதுடுவா, அவ்வளோ சாஃப்டான கேரக்டர். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க யஹூதியாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்துக்கு எடுத்து திருமணம் முடிச்சாங்க. பெரிய ராயல் ஃபேமிலி. யாரோட ஃபேமிலி? ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட ஃபேமிலியில இருந்து வரவங்க. ஆனா அடுத்த மனைவிமார்கள் என்ன செய்யறேன்னா, இவ வெற்ற, நீங்க நீ யஹூதி ஃபேமிலியில இருந்து வந்தவங்க தானே, நீ யஹூதி தானே. ஒரு நாள் கஷ்டம் வந்து அழுகுறாங்க. யார் சொல்ல பாருங்களே, அவங்களோட எல்லா மனைவிமார்கள் எனக்கு யஹூதி 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 என்றே சொல்றாங்களே. சென்சிட்டிவான பெண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க போய்த்து அந்த பெண்களுக்கு சொல்லுங்க, உங்களோட வாப்பா ஒரு நபி. யாரு? ஹாரூன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சொல்லுங்க ஒரு சாச்சா ஒரு நபி. யாரு? மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். சொல்லுங்க உங்களோட மாப்பிள்ள ஒரு நபி. யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேளுங்க அந்த பெண்களோட யார்ட சரி பரம்பரையில இப்படி ஒரு டிக்னிட்டி, ஒரு பெரிய அந்தஸ்து இருக்குதான்னு கேளுங்க. நீங்க அழுவக்கூடிய விஷயம் இல்ல, இதோட சிறப்பு. எனவே அவங்க யஹூதி என்று சொன்னா நீங்க அழ வேண்டிய தேவையில்லை, 3 நபிமார்களுடைய லிங்க் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்ன. அவங்க சரி சந்தோஷம். மாஷா அல்லாஹ் மாஷா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கினாங்க மனைவி எப்படி. இஅ்திகாஃப் இருந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப 10 நாள் இஅ்திகாஃப் இருப்பாங்களோ
பாருங்க நபி அவங்களோட ஜோஷுக்கு அப்படி வேகமா போகல, மனைவிமார்களையும் எடுத்துக்கொண்டுதான் போவாங்க. எப்ப 10 நாள் யாத்திகாஃப் இருப்பாங்களோ மனைவிமார்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அவங்களோட வாப்பட வீட்டுக்கு போவாங்க. சரிதானே? இப்ப நான் இங்க வந்தோடனே எங்க மனைவி வீட்டுல இருக்க மாட்டாங்க, தனியா இருக்க மாட்டாங்க, அப்படியே ஊருக்கு போவாங்க. வைஃப் அவங்களோட ஊருக்கு போய் திருப்பாங்க, வீட்டுல தனியா இருக்கல. அதே மாதிரி ஹபீப் எப்ப அத்திகாஃப் வருவாங்களோ அந்த நேரத்துல சில மனைவிமார்கள் அவங்களோட வீடுகளுக்கு பேசிடுவாங்க. ஆனா சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு போறதுக்கு வீடு இல்ல. அவன் என்ன செய்ய, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நைட்டுக்கு சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்கள மஸ்ஜிதுக்கு கூப்பிடுவாங்க. லேட்டாக காட்டியும் பேசிக்கொண்டே இருப்பாங்க. அடுத்தவங்க எல்லாம் பேசிருப்பாங்க, இவோட பேசுறேன் என்ன, இவட உள்ள முடிய கூடாது, இபாதத் தான் இஅ்திகாஃப்ல. நபி அவங்க மஸ்ஜித்ல பேசிக்கொண்டிருப்பாங்க. இவ சொல்லுவா, யார் சொல்ல நல்ல லேட் ஆயிடுச்சு, சரி சரி இருங்க பேசுங்களே. ஒரு பேர் யார் சொல்ல நல்ல லேட் ஆயிடுச்சு, இருங்க பயப்படுவானம் சஃபியா, நான் உங்களை போய்த்து வீட்டுல விட்டுட்டு வாரேன். நைட் ஆகிச்சா உட்றதுக்காக நபி அவங்க மஸ்ஜிதால வெளியே போய்த்து வீட்டுல விட்டுட்டு வருவாங்க. அந்த நேரத்துல தான் ஒரு நாள் நபி அவங்க போக்கல, சஹாபாக்கள் 2-3 பேர் இருந்தாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என் மனைவி சஃபியாவோட தான் போறேன். என்ன அடுத்தவங்களோட உள்ளத்துல ஒரு கெட்ட எண்ணம் வரக்கூடாது. சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் சொல்ல உங்களைய பத்தி யாரு சரி சந்தேகப்படுவாங்களா? இன்ன ஷைத்தான் யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தம், ஷைத்தான் இருக்கிறானே மனிதன் உடம்புல ரத்தம் ஓடுறத போல ஓடுறான் எல்லா இடத்துல, அதுதான் சொல்லிக் கொண்டேன் என்ன மனைவி சஃபியாவோட தான் போறேன். அவர் ஏன் நான் இபாதத்தில் இருக்கிறேன், சரி அவ தனியே இருக்கிறாவே, அவ எப்படி ஹேண்டில் பண்றது? எவ்வளவு இறக்கம் வேண்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஅ்திகாஃப் இருப்பாங்க, கதவை திறந்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்லுவாங்க, ஆயிஷா நான் மஸ்ஜித்ல இஅ்திகாஃப் இருக்கிறேன், நீங்க வீட்டுக்குள்ள இருந்து என்ன தலைய கொஞ்சம் வாருங்களே. அவங்க வீட்டுக்குள்ள இருந்து ஆயில் போட்டு தலைய அப்படியே மசாஜ் பண்ணி வாருவாங்க. நபி அவங்க மஸ்ஜித்குள்ள இஅ்திகாஃப், அவ வீட்டுல இருந்து தலைய வாருவாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்களுக்கு காட்டின இரக்கம். நாங்க போய்க்கு சொல்றோம் நான் சரியான பிரக்கட் நோனோட, ஆனா இந்த அளவுக்கு இரக்கம் நாங்க யாருமே காட்ட மாட்டோம். இவ்வளவு மிருதுவான தன்மையை நாங்க யாருமே காட்ட மாட்டோம். ஒரு நாள் ஹஜ்ஜுடைய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா ஒரு சந்தர்ப்பத்துல நபி அவங்க சொன்னாங்க, இந்த இடத்துல இருந்து அவசரமா நாங்க பேய்த்துடுவோம், இந்த இடத்துல இருந்து நாங்க அவசரமா பேய்த்துடுவோம். எல்லா சஹாபாக்களும் குதிரைக்கு மேல ஏறிட்டாங்க, எல்லாம் அப்படியே ஏறி ஏறி போறதுக்கு தயார். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஏறினாங்க. 2 ரிவாயத் வருவது, ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் ஏறக்குள்ள அப்படியே கீழே விழுந்துட்டான். இன்னொரு ரிவாயத்துல வருவது எல்லாம் குதிரைகள் வேகமா போகுது, இவட மட்டும் ஸ்லோவா போகுது. 2 கட்டத்திலையும் வளர்ந்துட்டான். ஒன்றோ என்ன வாகனம் பாருங்கள் எல்லாம் வேகமா போகுது என்னமல்ல, அல்லது விழுந்தோடனே வாழ்ந்துட்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்தாங்க. ரிவாயத்துல வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியாட அப்படியே கண்ணீரை துடைக்கிறாங்க. சஃபியா அழாதீங்க, பொம்பளைகளுக்கு அளவானம் என்ன சொன்னாதான் அழுக கூடும், இப்ப அழுக கூடுது. சஃபியா அழாதீங்க, மறு அழுக கூடுது. 3வது தரகம் சொன்னா சஃபியா அழாதீங்க, அழுக கூடிச்சு. என்ன தெரியுமா சொன்னாங்க? திரும்பி சஹாபாக்களை பார்த்துட்டு சொன்னாங்க, எங்கட பிரயாணத்தை நாங்க கேன்சல் பண்ணிடுவோம், இன்றைக்கு இங்கே தங்குவோம் என்று சொன்னாங்க. ஏன் மனைவி அழுறா, அவட நிலைமை அவ்வளவு நல்லம் இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நாங்க நீங்க என்ன 8 மணி என்ன 8 மணியா சரியா வர இல்லாட்டி விட்டுட்டு போன்னு பாரு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷெட்யூல மாத்திட்டாங்க. மனைவி அழுறா, அதை சொட்டி பிரயாணத்தை கேன்சல் பண்ணுவோம், நாங்க கொஞ்சம் லேட் ஆகி போவோம். இதுதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு காட்டினாங்க ஒரு மனைவியுடைய மென்டாலிட்டி எப்படி பாதுகாக்கிறது. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க வாகனத்துக்கு ஏறுற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போவாங்களாம். கிட்ட பேத்து முட்டுக்காலால இருந்து சொல்லுவாங்க, சஃபியா என்ன காலுக்கு மேல உங்களோட காலை வச்சுட்டு நீங்க வாகனத்துக்கு ஏறுங்க, என்ன ஏற்கனவே புழுந்தவ அதை சுற்றி நீங்க வாங்க, உங்களுக்கு மட்டும் நீங்க ஏறுங்க, என்ன காலுக்கு மேலவே நீங்க ஏறுங்க.
கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒவ்வொரு மனைவிமார்களுடைய மென்டலிக்கு ஏற்ற மாதிரி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து கொண்டாங்க. உம்மத்துக்கு காட்டினாங்க இதுதான் ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இருக்க வேண்டிய மஹப்பத். அது மட்டுமல்ல, பெண்களுடைய நான் ஆரம்பத்துல சொன்னது போல அவங்களோட போக்கே வித்தியாசமாக தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனைவிமார்கள் 11 பேர், வஃபாத்துடைய நேரத்தில் 9 பேர். அந்த சில நேரத்துக்கு ஒவ்வொரு மனைவிமார்களுக்கு மத்தியிலையும் பிரச்சனை இருந்துச்சு. கிதாப்ல தெளிவாக எழுதுறாங்க, மனைவிமார்கள் 2 குரூப்பாக இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவோட குரூப் வேற, ஜைனப் ரலியல்லாஹு தஆலாவோட குரூப் வேற, 2 குரூப்பாக இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அந்த அளவுக்கு அவங்களுக்கு மத்தியில சில நேரத்துக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஆனா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சீரியஸாக எடுக்கல. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஜ்லிஸ்ல ப்ரோக்ராம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க பர்தாவுடைய ஆயத்துக்கு முன்னால. அந்த நேரத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சில இனிப்பு பண்டங்களை கொண்டு வராங்க, ஸ்வீட்ஸ், இனிப்பு பண்டங்கள் அப்படியே கொண்டு வராங்க. நபி அவங்க சஹாபாக்களுக்கு பங்கிடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் இனிப்பு பண்டங்களை கொண்டாங்க. என்ன நடந்துச்சு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அதை கண்ட உடனே அவங்க ஜெமக்கல்ல, அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, இவ்வளவு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அந்த பாத்திரத்தை எடுத்து தூக்கி கீழே அடிச்சுட்டாங்க. சும்மா யோசிங்க, வீட்டுக்கு ஒரு விசிட்டர் வந்த நேரத்துல எங்கட மனைவி ஏதோ அப்செட்டான முறையில நடந்து கொண்டாண்டா எங்கட முகம் எப்படி இருக்கும்? தூக்கி கீழே அடிக்கிறாங்க. ரிவாயத்துல வருது, நபி அவங்க சிரிக்கிறாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து? உங்களோட தாய், ஏன் மனைவிமார்கள் யாரு? உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களுடைய தாய்மார்கள் நபி அவங்களோட மனைவிமார்கள். சொன்னாங்க வாரத்தும்முக்கும், உங்களோட தாய் ஆயிஷாவுக்கு ரோசம் வந்துச்சு. அவட தவறு இல்ல, அவ கோவத்துல அடிக்கல, அவளுக்கு ரோசம் வந்துட்டு அந்த ரோசத்துலதான் அடிச்சா, பிரச்சனை இல்ல. அதுக்கு பிறகு அந்த உடைஞ்ச பாத்திரங்களை எடுத்துட்டு ஆயிஷாட கையில கொடுத்துட்டு, நல்ல பாத்திரத்தை உம்மு சலமோட கையில கொடுத்துட்டு, இனா உன்பி இனா இன், பாத்திரத்துக்கு பாத்திரம் மாத்திக்கொள்ளுங்க, சரி 2 பேரும் மூட்டுக்கு போங்க, மறுவ பயான ஸ்டார்ட் பண்றான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, நாங்க என்ன இப்படி ஒரு நடந்தா தலாக் லெவலுக்கு போகும். நீ என்ன மானத்தை இல்லாமாக்கினாய், 10 பேருக்கு முன்னால் இப்படி நடந்து கொண்டாய், உன்னோட எனக்கு வாழ்க்கை சரி வராது. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரச்சனையா சால்வ் பண்ணிட்டாங்க, சரி பேசுவோம். அதில் அவங்க எல்லாம் அப்படிதான், அவனோட மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நாங்க இஷ்யூவாக்கினா எங்களுக்கு வேலை செய்யலாம பைத்திடும், பிரச்சனையை முடிச்சிடுங்கோ, விஷயத்தை கொண்டு போங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு நாள் சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட வீட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. அவட டர்ன், சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவோட டர்ன். அந்த நேரத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஹல்வா கொண்டு வராங்க, இனிப்பு பண்ணங்க கொண்டு வந்து மேசல வச்சு. இப்ப சௌதா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கோம், ஏண்ட டர்ன்ல என்னத்துக்கு அவன் வீட்டுக்கு வரணும்? ஹல்வா கொண்டு வந்து மேசைக்கு மேல வச்சு, யார சொல்ல எடுங்க யார சொல்லலாம். அதுக்கு பிறகு சொன்னாங்க, சௌதா நீங்களும் எடுங்களே. அவ சொல்லிட்டு எனக்கு வானம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அப்படியே கொஞ்சம் ஹல்வா எடுத்துட்டு அப்படியே வாயில் அமைக்க விட்டான். சௌதா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யார சொல்ல பாருங்க ஆயிஷா நடந்து கொள்ற முறைய. என்ன தெரியுமா நபி அவங்க சொன்னாங்க? வஜஸாஉ ஸய்யிஅத்தின் ஸய்யிஅத்துன் மிஸ்லுஹா, யாரு சரி அவங்களுக்கு அநியாயம் செஞ்சா இஸ்லாத்துல அதே மாதிரி அநியாயம் செய்யறதுக்கு அனுமதி இருக்குது. மன்னிப்புடைய ஆயத்தோட இல்ல, யாரு சரி உங்களுக்கு அப்படி செஞ்சா அவங்களுக்கும் அப்படி செய்யலாம். அப்படியா யார சொல்லலாம், அவவும் எடுத்து அப்படியே ஆயிஷாட வாயிலும் அமைக்க விட்டுட்டான். 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை. நபி அவங்க சிரிக்கிறான். அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கதவை தட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த உமர் வந்திருக்கிறாங்க, 2 பேரும் முகத்தை கழுவிட்டு வாங்க. அதுக்கு பின்னால போய் கதவை திறக்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பிரச்சனையாக எடுக்கல. இது பெண்களுடைய போக்கு அப்படிதான். அவங்க சின்னதை பத்த வைக்க பார்ப்பாங்க, நீங்க அதை அடிச்சு கொண்டே நீங்க நூத்தி கொண்டே நீங்க அதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்கின்ற உங்களுக்கு வாழ்க்கை கொண்டு போயலாம் பேச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களும் ஒரு இடத்துல நபி அவங்க வாரதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க.
ரெண்டு பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க நார்மல் ட்ரெஸ்ஸோட. அந்த நேரத்துல சௌதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. அவ வாரா எப்படி என்றா ரிவாயாத்துல வருவது நல்ல டெக்கரேட் பண்ணிட்டு அத்தர் எல்லாம் பூசி நபி அவங்களை எதிர்பார்க்கறதுக்கு அவன் அந்த இடத்துக்கு வந்தா. ரெண்டு மனைவிமார்களும் பாக்குறாங்க, அடி சௌதா வந்திருக்கிற மாதிரிய பாருங்களே, அவன் நல்லா டெக்கரேட் பண்ணி வந்திருக்கிறா. அந்த நேரத்துல ஹப்சா சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, பாருங்களேன் நான் இவங்க நல்ல விஷயம் ஒண்ணு செய்யறேன். ஆயிஷா சொன்னாங்க, பார்த்த ஹப்சா ஒன்றும் செஞ்சிடாத, இப்பதான் இவங்க இஸ்லாத்தை படிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹப்சா சொன்னாங்க, சௌதா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னாங்க, என்ன? தஜ்ஜால் வந்திருக்கிறானாமே. தஜ்ஜால் வந்திருக்கிறானா? ஓ தஜ்ஜால் வந்திருக்கிறான், நீ இப்படி டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிற, என்ன இது என்ன செய்ய? என்ன செய்ய? ஒரு ரூம் ஒண்ணு காட்டினாங்க. அந்த ரூமை யாரும் பாவிக்கிறதே இல்ல, எல்லாம் பழைய ரூம், கொட்டாரா எல்லாம் பிடிச்சிருக்குது. சொன்னாங்க அதுக்குள்ள போய்த்து ஒலிங்கன்னு. அப்படியா பயத்துல போய்த்து அதுக்குள்ள ஒலிய ரெண்டு பேரும் சிரிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. கேக்குறாங்க ரெண்டு பேரும், ஏன் சிரிக்கிறீங்க? பதில் கொடுக்கல அந்த அளவுக்கு சிரிக்கிறாங்க. ரெண்டாம் தரக்க நபி அவங்க கேக்குறாங்க, ஏன் அப்பா சிரிக்கிறீங்க? பதில் இல்ல, சிரிச்சு கொண்டே இருக்கிறாங்க. மூணாம் தரக்க நபி அவங்க கேக்குறாங்க, ஏன் இவ்வளவு சிரிக்கிறீங்க? ரெண்டு பேரும் கையால காட்டுறாங்க, அந்த ரூமை போயிட்டு பாருங்க யாரும். திறந்து பார்த்தா அவன் நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. கிட்ட சௌதா இதுக்குள்ள யாரு போற? நீ ஏன் இதுக்குள்ள வந்தாய்? யார் சொல்ல? தஜ்ஜால் வந்திருக்கிறான். யார சொல்ல? நபி அவங்க சொன்னாங்க, தஜ்ஜால் அவன் வார நேரத்துக்கு வருவான், நான் இதுக்குள்ள ஒரு நாள் வரமாட்டான், நீ வெளியே வா சொன்னாங்க. ரெண்டு பேருக்கும் சொன்னாங்க, ரெண்டு பேரும் பேரு சௌதாவை சுத்தமாக்கல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருசா எடுக்கல. சில மனைவிமார்கள் எப்படி நடந்து கொண்டாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவங்களுக்கு எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் அசருக்கு பின்னால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்களுக்கு டைம் கொடுப்பாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டுக்கும் போவாங்க. அந்த வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு மனைவி என்ன செஞ்சாங்கன்னா, அவ தேன் பானி கொஞ்சம் போட்டு தருவா. நபி அவங்க அதை கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு டைம் போகும். அதுக்கப்புறம் அடுத்த வீட்டுக்கு போவாங்க. இது அடுத்த மனைவிமார்களுக்கு விரும்பல. அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, வந்தா சொல்லுவோம், யார் சொல்லுங்க வாயால நாத்தம் கொண்டு வருவது, யார சொல்லலாம். என்ன நாத்தம்? நீங்க அந்த தேன் குடிக்கிறது அவ்வளவு நல்லம் இல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், நபி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? இதுக்கு பின்னால் அவட வீட்டுல தேன் குடிக்கிறது எனக்கு ஹராம், நான் நிப்பட்டி கொள்வேன். குர்ஆனுடைய ஆயத்தல்ல இறக்குறான், லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஹலால் ஆக்கினதை நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க யா ரசூலல்லாஹ்? மனைவிமார்கள்ட்ட பேச்ச கேட்டு இப்படியா நடந்து கொள்றேன் அல்லாஹ் கேட்கிறான். ஆனால் ஒரு ஹதீஸ கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. திரும்பி நபி அவங்க பேச்சு, என்னவா செஞ்சீங்க? நீங்க நடந்து கொண்ட முறைக்கு அல்லாஹ் எனக்கு எச்சரித்து குர்ஆன் ஆயத்தை இறக்குறான், இப்படியா நடந்து கொள்றது? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு ஹதீஸ காட்ட மாட்டீங்க. ஏன்? பெண்கள் அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், இப்படி எல்லாம் பாக்குற நேரத்தில் எங்கட ஃபேமிலியில நடக்கிற பிரச்சனைகள் உண்மைக்குமே அது பிரச்சனை இல்லதான். இந்த அளவுக்கு நடந்தும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான் குர்ஆன்ல. ஆனா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சீரியஸா எடுக்கல. எனவே முதலாவது ஒரு ஆண் கிட்ட வர வேண்டியதுதான், பெண்களோட போக்கு கொஞ்சம் வித்தியாசம், சில நேரத்துக்கு பிரச்சனைகள் உண்டாக்குவாங்க தான், ஆனா அதை சீரியஸா எடுக்க கூடாது. இரண்டாவது, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்த ஒரு பெரியோரு பாடம் தான், பெண்களோட நலவுகளை பார்த்து கெடுதிகளை மறந்துடுங்க. நலவுகளை பார்த்து கெடுதிகளை மறந்துடுங்க. அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், பெண்களுடைய நலவுகள் கூட இருக்குது கெடுதிகளை விட. நான் நேற்று சொன்னது போல, பெண்கள் எங்களுக்கு ஆக்கி தாரது வாஜிப் இல்ல, பெண்கள் எங்களுக்கு உடுப்பு கல்வி தாரது வாஜிப் இல்ல, பெண்கள் எங்களுக்கு பிள்ளைகளை பார்க்கிறது வாஜிப் இல்ல. ஹனஃபி மதஹப் பிரகாரம் அது ஒரு மோரல் ஒப்ளிகேஷன், ஷாஃபி மதஹபின் பிரகாரம் அது ஒரு சுன்னத்தான விஷயம். யோசிச்சு பாருங்க, அந்த பெண்கள் எங்களுக்கு சாப்பாடு ஆக்கி தாராங்க, எங்கட உடுப்பு கழுவி தாராங்க, எங்கட புள்ளையில பார்த்து கொள்றாங்க, வீட்டை சுத்தமாக்குறாங்க, இதெல்லாம் அந்த பெண்களுடைய நலவுகளா இல்லையா? இந்த நலவுகளை பாக்குற நேரத்துல கொஞ்சம் வாயடிக்கிறா, கொஞ்சம் முறைச்சி பாக்குறா, கொஞ்சம் இஷ்யூ பண்ணி கொள்ளுவா, இந்த விஷயங்களை நாங்க விட்டுடுறது. இததான் ஷரியத் சொல்லுது, நலவை பார்த்து கெடுதிய மறந்துடுங்க.
கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஆனா இந்த காலத்துல தலாக் என்னத்துக்கு நடக்குது? என்ன காசிமார்களோட ப்ரோக்ராம் நாங்க ஜமியத்துல் உலமால செய்யற நேரத்துல ஒரு காசி செல்றார், ஹசரத் ஒரு தலாக் ஒன்று நடந்துச்சு. எப்படி என்ன ஒரு மனுஷன் செல்றான், நான் வீட்டுக்கு போயிட்டு பிளேன் டியூன்னு கேட்டேன், அவ பிளேன் டியூட்டி தரையலன்னு சொன்னா குடுத்தான் தலாக் ஹசரத் என்று சொல்றான். இன்னொருத்தர் செல்றாரு, ஹசரத் என் உம்மா ஹசரத் கேட்டா, சரி உம்மா, சரி என்ன உம்மா, என் உம்மட உடுப்பு கழுவி தரையலன்னு சொல்றா ஹசரத். அப்படியே ஓண்ட உடுப்பு கழுவி தாரதே அவருக்கு வாஜிப் இல்ல, கூட உம்மட உடுப்பு கழுவி தாரது என்ன வாஜிப்? அவர் தலாக்கும் கொடுத்துட்டார். என் உம்மா பார்த்து கொள்ளையில சொல்றா ஹசரத். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, உங்களோட உடுப்பு கழுவி தாரதே அவருக்கு வாஜிப் இல்ல, உம்மட உடுப்பு கழுவாத சுட்டி தலாக் எப்படி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க தலாக்? ஒருத்தர் அவட முதலாவது வைஃப் மவுத் இல்லாட்டி தலாக். என்ன மூத்த புள்ள ரெண்டாவது மனைவி சொல்ல எனக்கு அந்த புள்ளைய பார்க்கலன்னு, இதுக்காக வேண்டி மறுவ ரெண்டாவது மனைவியும் தலாக் கொடுக்க போறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஷரியத்தை விளங்குங்க. முதலாவதா அவ ஆக்கித்தாருது. அவ சொன்னா என்ன, நீங்க கடையில போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு கொள்ளுங்க சொன்னா நீங்க கடையில தான் போயிட்டு சாப்பிட்டு கொள்ளணும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக ஃபிக்ஹ் கிதாப்ல எழுதுறாங்க, பெண்கள் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். சில பெண்கள் இருக்கிறாங்க, வீட்டு வேலைகள் செஞ்சு பழக்கப்பட்ட பெண்கள், ஆக்க தெரியும், கொஞ்சம் அயன் பண்ண தெரியும், உடுப்பு கழுவ தெரியும். இந்த பெண்கள் ஒரு கேட்டகரி. இன்னொரு பெண் இருக்கிறா, வீட்டு வேலைகள் செஞ்சு பழக்கப்படாத பெண்மணி. இந்த ரெண்டு பெண்களை கல்யாணம் முடிச்சா என்ன சட்டம் என்றதும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் எழுதியிருக்கிறார். இமாம் ஷாஃபிஈ சொல்றாங்க, முதலாவது கேட்டகரியில உள்ள ஒரு பெண்ணை நீங்க திருமணம் முடிச்சா, அதாவது ஆக்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே தெரியா, இந்த பெண்ணை முடிச்சா ஆக்கின சாப்பாடு அந்த பெண்ணுக்கு கொடுக்கறது உங்களுக்கு வாஜிப். அப்படி இல்ல ஒரு வீட்டுல வேலைக்காரனை வச்சு ஆக்கி அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது வாஜிப். அவருக்கு ஆக்குங்க என்று செல்றதுக்கும் உங்களுக்கு இயலாது. ரெண்டாவது கேட்டகரியில் உள்ள பெண்மணி, எந்த பெண்ணுக்கு வீட்டு வேலைகள் செஞ்சு பழக்கப்பட்டு இல்லையோ அந்த பெண்ணை நீங்க திருமணம் முடிச்சா அந்த பெண்ணுக்கு ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுக்கிறது உங்களுக்கு வாஜிப். பருப்பை வாங்கி கொடுங்க, இறைச்ச வாங்கி கொடுங்க, அரச வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்துட்டு நீ ஆக்கி தின்னு உம்மா என்று செல்லேலும், நீ எனக்கு ஆக்கித்தா உம்மா என்று செல்லேலாம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அப்ப அவ ஆக்கித்தாரது ஒரு நலவா இல்லையா? அவங்களுக்கு உடுப்பு கழுவி தாரது ஒரு நலவா இல்லையா? இந்த நலவுகளை பார்த்து ஷரியத் சொல்றது கெடுதிகளை மறந்துடுங்க. எவ்வளவு நலவுகள் இருக்குது. இந்த விஷயத்தை பெண்கள் பாசிட்டிவாக எடுக்கிற விஷயத்தை நான் நேத்தே சொல்லிட்டேன். அது சுட்டி நேத்து உள்ள பயான் அது பெண்களுக்குரியது, இன்னைக்கு உள்ளது ஆண்களுக்குரியது. எனவே ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ளணும், இந்த மனைவி எனக்கு எவ்வளவு நலவுகளை செய்யறான். பீ கொசிய மாதிரி இருக்கக்கூடாது. பீ கொசி தெரியுமா? எவ்வளோ நல்ல விஷயம் இருந்தாலும் பெய்து பீல தான் பெய்து உட்காரும். ஒரு மனைவி செய்யக்கூடிய விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணது இருக்கிறது, அது ஒரு ஆக பெரிய ஒரு சிஃபத். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஒரு நாள் டாக்டர் அப்துல் ஹை மௌலானா முஃப்தி தகி ஹஃபிலஹுல்லாஹ் உடைய ஷேக், அவர் ஒரு வயசாளி, ஒரு ஹோமியோபதி டாக்டர், ஆனா தரீக்கத்துடைய ஒரு பெரிய ஒரு ஷேக்காக இருந்தார். ஒரு நாள் ஒரு இன்விடேஷனுக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டுட்டாங்க. சாப்பாடு நல்லா ஆக்கப்பட்டிருக்குது. சாப்பாடு சாப்பிட்டதுக்கு பின்னால துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த வீட்டு பெண்ணுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்ய யா அல்லாஹ், எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு ஆக்கியிருக்கிறாய் யா அல்லாஹ். இப்படி துவா கேட்டுக்கொண்டிருக்க கொள்ள பர்தாவுக்கு பின்னால அழுகுற சத்தம் கேட்குது. இவர் நினைச்சிட்டார், இவர் வயசாளி, இவர் நினைச்சார் நான் என்ன சரி தவறா கேட்டுட்டேனோ. கேட்டாங்க, மகள் அழுவுறீங்க மகள், நான் என்ன சரி தவறா செஞ்சிட்டேனா? இல்ல ஹசரத், வருஷ கணக்கா என்ன மாப்பிள்ளைக்கு ஆக்கி தாரன், ஒரு நாள் சரி இப்படி துவா கேட்டில்லை, எப்பயும் குறை சொல்லி கொண்டேதான். உங்களுக்கு ஒரே ஒரு நாள் ஆக்கி தந்து இவ்வளவு துவா கேட்கிறீங்களே, அந்த சந்தோஷத்துல நான் அழுவுறேன் ஹசரத் என்ன. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே, எத்தனை பேர் நாங்க மனைவிக்கு முகத்துக்கு சொல்லிப்போம், மாஷா அல்லாஹ் எவ்வளவு அழகா, அல்லாஹ் அவங்களோட கை கால அல்லாஹ் பெலனை கொடுக்கணும், ஆக்கி தாரது வாஜிப் இல்ல, ஆனாலும் நீங்க எனக்கு செஞ்சு தாரீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், நன்மையை கொடுக்கணும், பாவத்தை மன்னிக்கணும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே, இதுதான் ஒரு ஆண் கிட்ட வர வேண்டிய சிஃபத். அதே மாதிரி ஒரு ஃபேமிலியை ரன் பண்ற நேரத்தில் ஆக முக்கியம் டைம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்டாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு பெண்மணி அத்தர் கடைக்கு போனோம். அத்தர் கடைக்கு போயிட்டு கேட்டா, இந்த கம்ப்யூட்டர் வாசம் உள்ள அத்தர் இருக்குதா?
கடை முதலாளி கேட்டாரன் கம்ப்யூட்டர் வாசம் உள்ள அத்தரா, அப்படி எல்லாம் எங்ககிட்ட இல்ல எனக்கு அந்த அத்தரை தான் ஓணும். ஏன் அது சொன்னாங்க, எங்க மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தோடனே அப்படியே கம்ப்யூட்டர்லயே போய் உட்கார்ந்துடுவார், திரும்பியும் பார்க்க மாட்டார். நான் பார்த்தேன் அந்த கம்ப்யூட்டர் வாசம் வர அத்தரை பூசினா சார் என்னைய திரும்பி பாப்பாரோ தெரியாது. அந்த ஆளா இல்லாட்டி வீட்டுக்கு போயிட்டு மொபைல், அப்படியே வீட்டுக்கு வந்தா ஒன்னு மொபைல் ஆஃப் பண்ணுங்க, லேப்டாப் ஆஃப் பண்ணுங்க, வீட்டுக்கு நேரத்தை கொடுங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ வீட்டுக்கு டைம் கொடுப்பாங்கடா, அசருக்கு பின்னால எங்களுக்கு பார்க்க நபியாங்க பிஸியா இல்லையா, அசருக்கு பின்னால ஒவ்வொரு மனைவிமார்களோட வீட்டை விசிட் பண்ணுவாங்க. ஒரு நாள் கண்ணியத்துக்குரிய பெரியோர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத், யமன்ல உள்ள 9 அல்லது 11 பெண்களுடைய விஷயத்த பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, நபி அவங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், அந்த ஹதீஸ நாங்க தௌரத்துல் ஹதீஸ்ல படிக்க கொள்ள கிட்டத்தட்ட அந்த ஹதீஸ வாசிக்கிறதுக்கே 20-30 நிமிஷம் போகுது. அது விளக்கமா பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் பேய்த்திருக்கும். நபி அவங்க மனைவி பேசுறத கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. எவ்வளவு நுணுக்கமா கேட்கிறாங்கடா, அந்த சம்பவத்தை செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால சொல்றாங்க, இந்த 11 மனைவிமார்கள்ல அல்லது 11 பெண்கள் ஆண்களுடைய விஷயத்துல நான் உங்களுக்கு இந்த நபர் உடைய மனைவி எப்படி கவனிக்கிறாங்களோ அந்த ஆளை போல இருக்கிறேன் என்று சொன்னாங்க. ஆனா நாங்க என்ன இந்த காலத்துல வைஃப் என்ன சரி சொல்லி கொண்டு போகல, கொஞ்சம் மறுவ சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு கேட்கறதுக்கே ஒரு வேறொரு வீட்டுக்கு போனா அஸ்ஸலாமு அலைக்கும் ருக்கு சுஜூத்க்கு போயிட்டு ஆஜியார் சோமா இருக்கிறீங்களா, வீட்டுக்கு வார நேரத்தில் அஸ்ஸலாமு வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் அந்த சலாத்துக்கு பதில் சொல்றதுக்கும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சிஃபத்தை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, வீட்டுக்குள்ள வரக்கோலே சலாம் சொல்லி கொண்டு வருவாங்க, சிரிச்சு கொண்டு வருவாங்க. மனைவிமார்களுக்கு ஆக விருப்பமான பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, யா ஆயிஷ். ரிவாயத்துல வருது யா ஆயிஷ், ஆயிஷாவுக்கு இறக்கத்துல ஆயிஷ் என்று சொல்லுவாங்க. யா சமரத ஃபுவாதி, the fruit of my heart. யா சமரத ஃபுவாதி, வைஃப பார்த்து பாவிக்கிற வார்த்தை. யா ஹுமைரா, ஹுமைரா என்று சொன்னா ஒரு சோப்பு கலர் பசந்தான போனிக்கா மாதிரி ஒரு பசந்துக்கு ஹுமைரா என்று சொல்றது. ஆயிஷா பார்த்து சொல்லுவாங்க யா ஹுமைரா. இறக்கமான வார்த்தைகள், அடியே என்று சொல்லவே இல்லை, வாடி போடி ஒண்ணுமே இல்ல. யா ஹுமைரா, யா சமரத ஃபுவாதி, யா ஆயிஷ். எவ்வளவு அழகான வார்த்தைகள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்களோட பேசக்கூடிய நேரத்தில் பேசுவாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், இதுதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்களோட நடந்து கொண்ட முறை. எனவே ரெண்டு ஃபண்டமெண்டல்ஸ். முதலாவது அந்த பெண் எனக்கு பார்க்க வித்தியாசம் என்றது ஃபர்ஸ்டுக்கே விளங்கிக் கொள்றது. இன் நேச்சர் ஷீ இஸ் டிஃபரண்ட் than மீ, இன் நேச்சர். ரெண்டாவது அவட நலவுகளை பாருங்க, கெடுதிகளை மறந்துடுங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், நலவுகளை பாருங்க என்றதுல எக்ஸ்ட்ரீம் எங்கண்டா, ஒரு பெரியார் இருக்கிறாரு, அவர் அல்லாஹுடைய ஒரு பெரியோரு வழி, ஆனா அவருக்கு கிடைச்ச மனைவி இருக்குது ஆக பெரிய சோதனை. இவர் வீட்டுக்குள்ள போக்கலே அவட பயான அவ ஸ்டார்ட் பண்ணுவா, ஆக மோசமான வார்த்தைகள் சொல்லிட்டுதான் வீட்டுக்குள்ள கொண்டு லனா ஷம்சுன் வலில்லா ஃபாக்கி ஷம்சுன் ஆயிஷா படிக்கிற மாதிரி படிக்க மாட்டான். சில மக்கள் சொன்னாங்க, அந்த மனைவிய தலா கொடுத்துருங்களே, ஏன் வச்சு கொண்டிருக்கிறீங்க இந்த மனைவிய? சொன்னாங்க, நான் அவகிட்ட ஒரே ஒரு நலவை பாக்குறேன்னு சொன்னாங்க, வேற ஒன்றும் உடுப்பு கழுவி தாரதும் இல்ல, ட்ரெஸ் அயன் பண்ணி தாரதும் இல்ல, புள்ளையில பாக்குறது எந்த நலவும் இல்ல, ஆனா ஒரே ஒரு நலவை காண்றேன். மக்கள் கேட்டாங்க, என்ன நலவு? சொன்னாங்க, எனக்கு உள்ளத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் 50 வருஷம் ஊட்டால வெளியே போய்த்து இருந்தாலும் இவ தவறான வழிக்கு போமாட்டா, அந்த ஒரு நலவுக்கு அவ வச்சு கொண்டிருக்கிறேன் என்ன சொன்ன. நலவுகளை பார்த்து கெடுதிகளை மறந்துடுங்க. அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய நேசர்கள் எவ்வளவுக்கு அமுல் செய்யறாங்கன்னா, அந்த ஒரு நலவுக்காக வேண்டி அவ வச்சு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான். மிர்சா ஜானேஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த காலத்துல இருந்த ஆக பெரிய ஒரு வலியுல்லா. எவ்வளவு சென்சிட்டிவான வலி என்றா, எவ்வளவு சென்சிட்டிவ் என்றா, மஸ்ஜிதுக்கு பாய் கொஞ்சம் அங்கலிங்கள் இருந்தா இவருக்கு தலைவலி வந்துடும், பாய் கொஞ்சம் அங்கலங்கள் இருந்தா தலைவலி வந்துடும். யார் சரி கிளாஸ் ஒன்று வைக்க கொள்ள டக் என்று சத்தம் அவருக்கு தலைவலி வந்துடும். அவ்வளவு சென்சிட்டிவான ஆள். அல்லாஹ் கொடுத்த மனைவி பெரிய ஒரு சோதனை.
கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, இவர் எவ்வளவு பெரிய வலி என்றா, ஒருத்தர் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன நேரத்துல கேட்டாங்க, மிர்சா ஜானேஜா ரஹ்மத்துல்லா அவங்க இருக்கிறாங்களா? சென்னா அவன் காட்டுல போய் திரிப்பான். ரொம்ப மோசமான முறையில பேசுறான். மனைவி இவங்களும் காட்டுல போய்த்து பார்த்தா இவர் ஜிக்ரு செஞ்சு கொண்டு அப்படியே மிதந்து கொண்டிருக்கிறார். பார்த்தா இவ்வளவு பெரிய ஷேக், ஆனா மனைவி இப்படி பேசுறாவே. கேட்டாங்க, ஏன் ஏன் உங்களோட மனைவி உங்களைய பத்தி இப்படி பேசுறாங்க? ஏன் இந்த மனைவியை வச்சு கொண்டிருக்கிறீங்க? தலா கொடுத்துருங்க. நீங்க இவ்வளவு பெரிய ஷேக், நீங்க ஜிக்ரு செஞ்சு வானத்துல மிதந்து கொண்டிருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய ஆள். சொன்னாங்க, ஓஹோ மனைவிக்கு மட்டும் ஏசவானம் என்று சொன்னாங்க. அந்த மனைவிட கஷ்டங்களுக்கு சபுர் செஞ்ச சுட்டிதான் இந்த காலத்தில் ஆகப்பெரிய வழியாக அல்லாஹ் ஆக்கிட்டான். தலாக் கொடுக்கிறது லேசி. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களை சொல்ல சேர்ந்து போறது கஷ்டம். அல்லாஹ்க்கு ஆக வெறுப்பான ஹலால் தான் தலாக். அல்லாஹ்வுடைய நேசர்கள் லேசில கொடுக்க மாட்டான். எனவே குர்ஆன் என்ன சொல்லுது? வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதூஹுன்ன வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மதாஜிஅ வத்ரிபூஹுன்ன. இப்ப குர்ஆன் சொல்லுது, ரெண்டு ஃபண்டமெண்டல்ஸையும் நீங்க பாத்தீங்க, அவகிட்ட சொல்றதுக்கு ஒரு நலவும் இல்ல. இப்ப நீங்க அடுத்த ஸ்டெப் எப்படி போகணும்? வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன, எந்த பெண்ணுடைய நுஷூஸ், எந்த பெண்ணுடைய கெடுதிகளை நீங்க பயப்படுறீங்களோ அவட கஷ்டம் சொல்றதுக்கு ஒரு நலவும் இல்ல அவகிட்ட. ஃபஇதூஹுன்ன, முதலாவதாக அவக்கு நீங்க நசீஹத் செய்யுங்க. நசீஹத் செய்யுங்க, உபதேசம் செய்யுங்க. நீங்க செய்யுங்க, ஆள் போட்டு இல்ல, நீங்க செய்யுங்க. ரெண்டாவது வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மதாஜிஅ, அந்த பெண்ணுடைய படுக்கைய நீங்க தூரமாக்குங்க. ரூமால வெளியே அல்ல. உங்களுக்கும் வைஃபுக்கும் உள்ள பிரச்சனை ரூம்குள்ள இருக்கணும், ரூமுக்கு வெளியே போக கூடாது, புள்ளைகளுக்கு தெரியக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபில் மதாஜிஅ, படுக்கையில ரெண்டு பேரும் பிரிங்க. பேச வானம் என்று செல்ல. சில மாப்பிளமார்கள் 10 நாள் 20 நாள் பேசாம இருக்கிறார். சலாம் சொன்னா பதில் இல்ல. ஆக தேவையான நேரத்துக்கும் பேச மாட்டார். யாருடைய ஜனாசாவே இவர் சும்மா இருக்கிறார். பேசுங்களே, சும்மா இருக்கிறார். சாமனம் வாங்கணும், பேச மாட்டார். ஏன்? வைஃபோட கோவமா? குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எங்கேயும் பேசவானம் என்று வந்தில்ல, படுக்கே தூரமாக்குங்க என்றுதான் வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சொல்ல அவட உள்ளம் சொல்லணும். ஏன்? அல்லாட பயம் உள்ள ஒரு பெண் என்றா திரும்பி வந்துடுவா. டே அல்லாட சாபம் வரப்போகுது, அல்லாட சாபம். ஏன்? படுக்கையில பிரிஞ்சா மலாய்க்காமார்களுடைய லானத், அல்லாஹ்வுடைய லானத். மூணாவது கட்டம் ஷரியத் சொல்லுது, வத்ரிபூஹுன்ன, அந்த பெண்களுக்கு நீங்க அடிங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, ஃபுகஹாக்கள் எழுதுறாங்க, வத்ரிபூஹுன்ன ஐ பிஸ்ஸிவாக் கைர முபர்ரிஹின், காயம் வராத முறையில மிஸ்வாக் குச்சி கண்டிருக்கிறீங்களா? மிஸ்வாக், அந்த மிஸ்வாக்கால தட்டுங்க. அளவாங்க தூக்கி அடிச்சிட்டு பேத்துருவாங்க. குர்ஆன் அடிக்க சொல்லி இருக்குது, குடுப்போம் லெஃப்ட் ரைட் என்றதல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், அந்த பெண்ணுக்கு என்ன வரணும்? அல்லாஹ் கை தூக்குற லெவலுக்கு பெய்த்துட்டே அந்த அடி அவட உள்ளத்துலதான் படணும், மேல பட்டு காயம் வரணும் என்றது அல்ல நோக்கம். கை தூக்குற லெவலுக்கு பெய்த்துட்டே விஷயம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள், அதே மாதிரி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த உம்மத்துல ஆக கெட்டவங்க தான் மனைவிமார்களுக்கு கை தூக்குறவங்க என்ன சொல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, எனவே விளங்கிக் கொள்ளுங்க. கடைசி அதை சொல்லி முடிக்கிறேன், நேரம் பேய்த்து கொண்டே இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்களோட நடந்து கொண்ட முறை இப்படிதான். இரக்கமான முறையில் நடந்து கொண்டாங்க, அழகான முறையில் நடந்து கொண்டாங்க. இந்த ரெண்டு ஃபண்டமெண்டல்ஸ் அமல்படுத்தினாங்க. அடுத்த கட்டத்துல இந்த 3 விஷயங்களை செஞ்சாங்க. ஆனா நபி அவங்க எங்கேயும் அடிச்சதாக வந்தே இல்லை, எங்கேயுமே வந்தில்லை நபி அவங்க அடிச்சதாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, அடுத்த ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆண்கள் 2 வகை. ஒருத்தர் இருக்கிறார் ரொம்ப கடினமாக இருப்பார், தன்னுடைய மனைவிக்கு ரொம்ப கடினமாக இருப்பார். இன்னொரு கணவன் இருக்கிறார். முதலாவது கணவன் ரொம்ப கடினமானவர், மனைவியை மிகைக்கக்கூடியவராக இருப்பார். He will overcome the wife. இன்னொரு கணவன் இருக்கிறார், கரீமுன் மக்லூபுன், அவர் சரியான கைண்டான ஒரு மாப்பிள. He will be overcome by the wife. மனைவி மூலமா அவர் ஓவர்கம் ஆகப்படுவார்,
மிகைக்கப்பட்ட ஒரு மனிதராக இருப்பார். அதுல கருத்து மனைவிக்கு பயம் என்றது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட போக்கு எப்படி, பெரிசா வந்தாலும் சீரியஸா இருக்க மாட்டான். இஷ்யூஸ் அதெல்லாம் பிரச்சனை படுத்திக் கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு நான் ஆம்புலடி என்றது போக்கே இல்ல நபி அவங்களுக்கு. அதுக்கு பின்னால நபி அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி உஹிப்பு அன் அகூன கரீமன் மக்லூபன், யா அல்லாஹ் நான் விரும்புறதெல்லாம் ஒரு சங்கையான மனைவி மூலமாக மிகைக்கப்பட்ட ஒரு கணவனாக வாழ்றதுக்கு யா அல்லாஹ் என்று சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட போக்கு இப்படி இருந்துச்சு. ரொம்ப இரக்கமாக நடந்து கொண்டாங்க. இந்த ரெண்டு ஃபண்டமெண்டல்ஸ் உம்மத்துக்கு படிச்சு கொடுத்தாங்க. கணவன் மனைவிமார்களுக்கு நேரம் கொடுத்தாங்க, இரக்கமா நடந்து கொண்டாங்க. அவங்களோட நஃபகாவுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருந்தாங்க, நசீஹத் செஞ்சாங்க. எந்த அளவுக்கு என்ன, அந்த நான் ஆரம்பத்துல சொன்ன சம்பவங்கள் எல்லாம் சஹாபி பெண்களுடைய ஆரம்ப கட்டங்கள். அதுக்கு பின்னால கடைசி காலங்கள்ல கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்கள் அந்த எல்லா மனைவிமார்கள அந்த நபியாவோட அஹ்லாக் அப்படியே மாத்திச்சு. நான் சொன்ன சம்பவங்களை வச்சு நீங்க நினைக்க வேணும், என்ன நபியாவோட பொண்டாட்டிமார்கள் இப்படி எல்லாம் நாங்க நல்லமே அப்படி பார்த்தா. சில பொம்பளை அப்படிதான் நினைப்போம், நாங்க நல்லமே அப்படி பார்த்தா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகள், அதெல்லாம் ஆரம்ப கட்டங்கள், கடைசி கட்டங்கள் அல்ல வாழ்க்கை அப்படியே மாத்திட்டு. எனவே நாங்களும் இது ஒரு படிப்பினையாக எடுக்கணும், நபியாவோட வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக எடுக்கணும், எங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்கள் உண்டாக்கணும். பேசுற விஷயங்கள் சும்மா கேட்டுட்டு போறது அல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே, வாழ்க்கையில மாற்றம் வாரதுதான் நோக்கம். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தது கண்ணியத்துக்குரிய பெரியோர்கள்